சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தமிழ் பாடத்திற்கு நம்ம பயிற்சியானது கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த பயிற்சியில் கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தினுடைய அடிப்படையில் உங்களுக்கு புதியதாக இணைக்கப்பட்டுள்ள யூனிட்டில் ஒன்லைனர் ப்ராக்டிஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது போக டெஸ்ட் பேஜ், கொஷின் பேங்க், அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல், ஒன்லைனர் மெட்டீரியல்னு இந்த தேர்விற்கு வெற்றி பெறுவதற்கு ஏதுவான வழிமுறைகளை நம்முடைய சுபைக்குழுவானது உருவாக்கி கொடுக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளை, அதாவது ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழாவை முன்னிட்டு இந்த தமிழ் பாடத்திற்கு ஆஃபரோட டெஸ்ட் பேஜானது நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொஸ்டின் பேங்க்கும் நாளைக்கு நினைச்சிடும் ப்ரொவைட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 30,000 வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் 2 கேட்டகரியாக, ஒன்று 30,000 கொஸ்டின்ஸ். இந்த 30,000 கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸாக இருக்கும். ஸோ அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் அந்த கான்செப்டில் இருக்கும். டாபிக் வைஸ் ஒரு 15,000 கொஸ்டின்ஸ், ஃபுல் மாடல் டெஸ்ட் 15,000 கொஸ்டின்ஸ்னு 2 பகுதியாக நம்ம பிரிச்சிருக்கிறோம். ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு ஆஃபரோட அதை கொரியர் பண்ணுறோம். ஆசிரியர்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் நாளைக்கு நம்ம ஆஃபரில் டெஸ்ட் பேஜ் கிரியேட் பண்ணுறோம். ரிவிஷனுக்கான கொஸ்டின் பேங்க் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஒன்லைனர் கிட்டத்தட்ட 55,000 ஒன்லைனர் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை ப்ரொவைட் பண்ணுறோம். பிஜிடிஆர்பி தமிழுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும். அது போக சைக்காலஜி, எஜுகேஷன், மெத்தடாலஜி, ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் நம்ம கொஷின் பேங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். சுபைக்குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்துங்க. ஸோ இன்றைய பயிற்சி வகுப்பு சொல்லி நம்ம பார்க்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு யூனிட் 6 இருக்கக்கூடிய இக்கால இலக்கியங்களில் விருதுகள்னு ஒரு டாபிக்கானது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த விருதுகள் சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்தில் விருதுகள் இதுவரைக்கும் எது வழங்கியிருக்கிறாங்க, யார் யார் விருது வாங்கியிருக்கா, ஸோ இதில் 1 or 2 கொஸ்டின்ஸ் நம்ம கம்பல்சரி எதிர்பார்க்கலாம். அப்படி இருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக தொகுத்து இன்றைய பயிற்சியானது உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சுபைக்குழு ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திங்க. முதல்ல இருக்கக்கூடிய விருது சாகித்ய அகாடமி விருது. எல்லோருமே இதை குறித்த தகவல் தெரிஞ்சிருப்போம். ஸோ அதனால் அந்த விருதை நான் கொஞ்சம் கடைசியில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 2வதாக இருக்கக்கூடிய விருது ஞானபீட விருது. சித்திரபாவை என்ற இதழ் நூலுக்காக அகிலன் 1975 என்ன செய்கிறாரு, ஞானபீட விருதானது பெற்றார். எந்த நூலுக்குன்னா சித்திரபாவைக்கு. யார்? அகிலன் 1975. ஸோ 3வதாக இருக்கக்கூடியது தமிழ் பல்கலைக்கழக ராஜராஜன் பரிசு. இந்த தமிழ் பல்கலைக்கழக ராஜராஜன் பரிசை பெற்றவர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரத சக்தி மகாகாவியம் யோகி சுத்தானந்த பாரதியார் 1984 பரிசு பெறுகிறார். அடுத்து சுந்தரகாண்டம் எழுதிய ஜெயகாந்தன் அவர்கள் 1986 தமிழ் பல்கலைக்கழக ராஜராஜன் பரிசு பெற்றவர். அதே மாதிரி வேங்கை வனம் என்ற நூலுக்காக கோவி மணிசேகரன் 1988 வேங்கை வனம் என்ற நூலுக்காக பரிசு பெறுகிறார். அடுத்து சரஸ்வதி சம்மான் விருது. 4வதாக பார்க்கக்கூடிய விருதானது சரஸ்வதி சம்மான் விருது. ஸோ அந்த சரஸ்வதி சம்மான் விருது ராமானுஜர், இந்திரா பார்த்த சாரதியினுடைய படைப்பு ராமானுஜர், அதற்கு 1998 பெறுகிறார். அடுத்து மொழிபெயர்ப்பிற்கான சாகித்ய அகாடமி பரிசு. மொழிபெயர்ப்பிற்காக இந்த மொழிபெயர்ப்புல பிற மொழிகள்ல இருந்து தமிழ் மொழிக்கு மொழிபெயர்த்தவர்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது. பிற மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு மொழிபெயர்த்தவர்கள். அதில் ஃபர்ஸ்ட் தெலுங்கு மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்ததுக்கு அமுக்த மால்யதா கிருஷ்ணதேவராயர் எழுதினது. இதை மூக்கு ஜெகநாத ராஜா என்பவர் அமுக்த மால்யதா சூடி கொடுத்தவள்
என்று எழுதி மொழிபெயர்த்தார். 1989 விருது பெற்றவர். அதே மாதிரி கன்னட நூலாக இருக்கக்கூடிய மரளி மன்னிகே கே சிவராமகரந்த் அவர் எழுதியதை டி பி சித்தலிங்கையா என்பவர் மண்ணும் மனிதர்களும் என்று 1990 மொழிபெயர்த்து விருது பெற்றவர். மராத்தி மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு காண்டேகர் என்ற எழுதி காண்டேகர் ஸ்ரீ ஸ்ரீ யயாதி 1991 பரிசு பெற்றவர். கன்னட மொழியிலிருந்து தமிழுக்கு மாற்றியது வைசாக சதுரங்க என்ற பெயரில் கே வெங்கடாச்சலம் மௌன ஓலம் என்று மொழிபெயர்த்து 1992 சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர். கன்னட மொழியில் இருக்கக்கூடிய வைசாக சதுரங்க நூலானது வேங்கடாச்சலம் என்பவர் மௌன ஓலம் என்று 1992 மொழிபெயர்த்த நூலுக்கு விருது. அதே மாதிரி பல மொழி நாடகங்களின் தொகுப்பு பாலர் சரஸ்வதி ராம்நாத் இந்திய மொழி நாடகங்கள் என்று 1993 மொழிபெயர்த்து பரிசு பெற்றவர். மலையாள மொழி பிஷக்கன்யகா எஸ்கே பொற்றோகாட் குறிஞ்சி வேலன் என்ற பெயரில் விஷக்கன்னி 1994 மொழிபெயர்த்து விருது பெறப்பட்டது. ஸோ அடுத்து 7வது மொழியாக இருக்கக்கூடியது வங்காளம். 7வதாக நம்ம காண இருக்கக்கூடியது வங்காளம். ஸோ இந்த வங்காள மொழியில் எழுதின நூலானது தமிழில் என்ன செய்கிறாங்க, மொழிபெயர்க்கிறாங்க. ஸோ அப்படி வங்காளத்தில் பார்க்கும் பொழுது பாக்கி இதிகாஸ் பாதல் சர்க்கலர் பானுமதி மீதி சரித்திரம் என்று மொழிபெயர்த்து 1995 விருது பெறுகிறார். பஞ்சாபி மொழியில் ஆச்சன் நாலிராத் குருதயாள் சிங் எழுதியது ஆச்சன் நாலியராத். இத தீஷா ராஜா மங்கியதோர் நிலவினில என்று 1996 மொழிபெயர்த்து விருது பெறுகிறார். கன்னட மொழியில் சந்திரகிரிய தீரத்தள்ளி ஷாரா அபுபக்கர் எழுதியது. ஸோ இதை தீக்க சதாசிவம் அவர்கள் சத்திரகிரி ஆற்றங்கரையில் என்று மொழிபெயர்த்து 1997 விருது பெறுகிறார். அதே மாதிரி மலையாள மொழி மமையதிப்புழை. ஸோ இதை பார்த்தீங்கன்னா எம் முகந்தன் ருத்ர துளசிதாஸ் இளம்பாரதி இவர் மையழகி கரையோரம் 1998 மொழிபெயர்த்து மையழகி கரையோரம் மொழிபெயர்த்து விருது பெறுகிறார். அதே மாதிரி பாருங்க, ஓரியா மொழியில் ஓரிய சிறுகதைகளினுடைய தொகுப்பாக இருக்கக்கூடிய ரிஷிகேட் பண்டா தமிழ்நாடன் என்பவர் 7 கார்ட்டூன்களும் ஒரு வண்ண ஓவியமும் என்று மொழிபெயர்த்து 1999 விருது பெறுகிறார். 1999 விருது பெறுகிறார். அதே மாதிரி மறுபடியும் பாருங்க, 12வது மலையாள மொழி அக்னி சாட்சி லலிதாம்பிகா சிற்பி பாலசுப்ரமணியம் இத அக்னி சாட்சி என்று மொழிபெயர்த்து 2000ஆம் ஆண்டு. அதே மாதிரி சிந்தி மொழி ஏஜா சோனா ரோபா வார்க்கர் ஆர் ஹிராநந்தினி எழுதின நூல். இத லக்ஷ்மி நாராயணன் என்பவர் எனது நினைவலை என்று 2001ஆம் ஆண்டு மொழிபெயர்த்து சாகித்ய அகாடமி விருது. அதே மாதிரி இந்தி மொழியில் இருக்கக்கூடிய பனீஸ்வர்நாத் ரேலு கிஷரஸ்தா ஆர் ஹீரா நந்தினி எழுதியத
லக்ஷ்மி நாராயணன் எனது நினைவலை 2003ஆம் ஆண்டு மொழிபெயர்த்து விருது பெறப்பட்டது. மலையாளத்தில் ஐயப்ப பணிக்கர் கவிதைகள், ஐயப்ப பணிக்கர் எழுதிய ஐயப்ப பணிக்கர் கவிதைகள், இதை நீல பத்மநாபன் ஐயப்ப பணிக்கரின் கவிதை என்று 2004இல் மொழிபெயர்த்தார். அதே மாதிரி கன்னட மொழியில் இருக்கக்கூடிய பருவம், அதாவது பாவண்ணன் என்பவர் பருவமாக 2005இல் மொழிபெயர்த்தார். ஸோ கிட்டத்தட்ட 16 மொழிகள்ல இருந்து தமிழ்ல மொழிபெயர்த்து சாகித்ய விருது பெற்றது. தமிழ்ல இருந்து பிற மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது எது? ஸோ தமிழ்ல இருந்து பிற மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் முதல்ல தமிழ்ல இருந்து வங்காள மொழிக்கு குருதி புனல், இந்திரா பார்த்தசாரதியினுடைய குருதி புனலை கிருஷ்ணமூர்த்தி என்பவர் ரத்தபன்யா என்று 1991 வங்காள மொழியில் மொழிபெயர்த்தார். தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய கலித்தொகை, சங்க புலவர்களுடைய நூல் கலித்தொகையை நாராயணன் குட்டி என்பவர் கலித்தொகை 1991 கலித்தொகை என்று மலையாளத்தில் மொழிபெயர்த்தார். திருக்குறள், திருவள்ளுவரினுடைய திருக்குறளை CR சர்மா என்பவர் 1991 தெலுங்கு மொழியில் மொழிபெயர்த்தார். தெலுங்கு மொழி, ஸோ மெயினானது தெலுங்கு மொழி. ஸோ அடுத்து பாருங்க, சிலப்பதிகாரம், இளங்கோவடிகளினுடைய சிலப்பதிகாரத்தை பார்த்தசாரதி என்பவர் டிடேல் ஆங்க்லட் என்று 1995 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அதே மாதிரி பாருங்க, கன்னடம் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டது எதுனா 18வது அச்சங்கோடு, அசோகமித்திரனுடைய 18வது அச்சங்கோடு. இத சேஷ நாராயணா என்பவர் வரடி நேர்ந்த நோயா அகுஷ்ரேகா என்று 1996 பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறார், மொழிபெயர்க்கிறார். ஜே சில குறிப்புகள், சுந்தர ராமசாமி, சரிங்களா, சுந்தர ராமசாமியினுடைய ஜே சில குறிப்புகள் என்ற பகுதியை ஆற்றூர் ரவிவர்மா ஜே சில குறிப்புகள் என்று 1997ஆம் ஆண்டு மலையாள மொழியில் என்ன செய்கிறார், மொழிபெயர்க்கிறார். ஸோ கிட்டத்தட்ட இதில் ஒரு 6 பகுதி. அடுத்த விருதுகளானது தமிழக அரசின் விருதுகள். கல்பனா சாவ்லா விருது பி சண்முக பிரியா மருத்துவர் பெற்றிருக்கிறார். அப்துல் கலாம் விருது டாக்டர் எம் லட்சுமணன். தகைசால் விருது என் சங்கரையா. ஔவையார் விருது சாந்தி துரைசாமி. 3ஆம் பாலினத்தார் விருது கிரேஷ் பானு. நல்ல ஆளுமைக்கான விருது டாக்டர் கே நாராயணசாமி. அடுத்த விருதானது திருவள்ளுவர் விருது. ஸோ பெற்றவர், பெற்ற ஆண்டு, ஸோ இதை கொடுத்துருக்குறோம். வரிசை எண், பெற்றவர், பெற்ற ஆண்டுன்னு திருவள்ளுவர் விருதானது கொடுத்துருக்கோம். முதல்ல குன்றக்குடி அடிகளார் திருவள்ளுவர் விருது பெற்ற ஆண்டு 1986. அதே மாதிரி 1987 கியாபே விஸ்வநாதன் அவர்களும், அதே மாதிரி 1998 எஸ் தண்டபாணி தேசிகரம், 1989 வாசுப மாணிக்கனார், 1990 கூசா ஆனந்தன், 1991 சுந்தர சண்முகனார், 1992 இரா நெடுஞ்செழியன் திருவள்ளுவர் விருது பெற்றவர்கள். இவர்களாம் திருவள்ளுவர் விருது பெற்றவர்கள். 1993 கலை டி கண்ணன், 94 திருக்குறள் வி முனியசாமி. இவங்கெல்லாம் திருவள்ளுவர் விருது பெற்றவர்கள். சிவகாம சுந்தரர் என்பவர் திருக்குறள் விருது பெற்றவர், திருவள்ளுவர் விருது பெற்றவர். ஆண்டு 1995. எம் கோவிந்தசாமி 1996. மோகன்ராஜ் 97.
சங்கரபாணி 1998, வாசே குழந்தைசாமி 1999, டிஎஸ்கே கண்ணன் 2000 ஆண்டு, விஎம் சேதுராமன் 2001, ஐ சுந்தரமூர்த்தி 2002, மங்கையர் கரசி என்பவர் 2003, முத்துக்குமாரசுவாமி 2004, பி அரங்கசாமி 2005, அரு அழகப்பன் 2006, காப்பா அரவாணன் 2007 திருவள்ளுவர் விருது பெற்றவர்கள். குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் 2008, பொன் கோடந்தராமன் பொற்கோ என்று அழைக்கப்படக்கூடியவர் 2009, ஐராவதம் மகாதேவன் 2010, பா வளனரசு 11, என் முருகன் 2013, யூசி 2014, கா பாஸ்கரன் 2015. ஸோ இவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த ஆண்டுகளில் திருவள்ளுவரினுடைய விருது பெற்றவர்கள். திருவள்ளுவர் விருது பெற்றவர்கள் விஜி சந்தோஷம் 2016, வீரமணி 2017, பெரியண்ணன் 2018, அன்வர் பாஷா 19, நித்யானந்த பாரதி 2020, வைகை செல்வன் 2021, மு மீனாட்சி சுந்தரம் 2022. ஸோ அதே மாதிரி இரண்யன் நாகு பொன்னுச்சாமி, பால முருகனடி சுவாமிகள் 2024, பெரும்புலவர் மு படிக்க ராமு 2025 திருவள்ளுவர் விருது பெற்றவர்கள். பேரறிஞர் அண்ணா விருது பெற்றவர்கள் பட்டியலில் முதல்ல எம்ஆர் வீரப்பன், பேரறிஞர் அண்ணா விருது பெற்றவர் எம்ஆர் வீரப்பன் 2006, சாரதா நம்பி ஆருரன் 2007, மறைமலையான் 2008, ஔவை நடராஜன் 2009, து ரவிக்குமார் 2010, இரா செழியன் 2011, கேஆர்பி மணிமொழியன் 2012, பண்ருட்டி சா ராமச்சந்திரன் 2013, பேராசிரியர் கஸ்தூரி ராஜா 2014. இவங்கெல்லாம் பேரறிஞர் அண்ணா விருது பெற்றவர்கள். பேரறிஞர் அண்ணா விருது பெற்றவர்கள். முனைவர் பர்வத ரெஜினா 2015. கவிஞர் கூரம் துரை அவர்கள் 2016 பேரறிஞர் அண்ணா விருது பெற்றவர். சுப்பிரமணியம் 2017, பேராசிரியர் மு ஐக்கன், பேராசிரியர் மு ஐக்கன் என்பவர் 2018, கே சமரசம் 2019 அறிஞர் அண்ணா விருது பெற்றவர்கள். மகாகவி பாரதியார் விருது பெற்றவர்கள் 1997, கவிஞர் மதிவண்ணன் 1998, குமரி ஆனந்தன் 99, வலம்புரி ஜான் 2000 ஆண்டு, கவிஞர் வாலி 2001, பே மணி 2002, கே கிருஷ்ணன் 2003, பத்மநாபன் 2004, சீனி விசுவாசநாதன். அதே மாதிரி 2006 தமிழருவி மணியன், 2007 கவிஞர் சவுந்தரா கைலாசம், 2008 முனைவர் இரா மணியன், 2009 டாக்டர் சேக்கிலார் அடிப்பொடி தி ராமச்சந்திரன், 2010 நாமம்மது 2010. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2011 பார்த்தீங்கன்னா ராபி ரேமா, பாரதி காவலர் கு ராமமூர்த்தி என்பவர் 2012 விருது பெறுகிறார். பாவேந்தர் பாரதிதாசன் விருது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பாவேந்தன் பாரதிதாசனுடைய விருது. கவிஞர் சுரதா 1978 பாவேந்தர் பாரதிதாசன் விருது பெற்றவர். கவிஞர் சுரதா 1978. கவிஞர் எஸ் சுந்தரம், கவிஞர் வாணிதாசன், கவிஞர் முத்துலிங்கம். ஸோ இவர்களுடைய காலம் கொடுத்துருக்கோம் பாருங்க. அதே மாதிரி கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பாவேந்தர்,
பாரதிதாசன் விருது பெற்ற ஆண்டு 1981. கவிஞர் புக்தநேரி சுப்பிரமணியம் 1982. கவிஞர் வகாப் 83. கவிஞர் நா காமராசன் 84. கவிஞர் ஐ உலகநாதன் 85. கவிஞர் மு மேத்தா 86. கவிஞர் முடியரசன் 87. கவிஞர் பொன்னிவளவன் 88. கவிஞர் அப்துல் ரஹ்மான் 89. கவிஞர் வேலவேந்தன் 1990. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கவிஞர் புலமை பித்தன், அதே மாதிரி கவிஞர் பொன்னடியான், கவிஞர் கோவை இளஞ்சேரன், கவிஞர் சாமி பழனியப்பன், கவிஞர் குடியரசு. ஸோ இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் விருது பெற்றவர்கள். ஸோ அதே மாதிரி கவிஞர் அரிமதி தென்னவன், கவிஞர் முருகு சுந்தரம், கவிஞர் ஈரோது தமிழன்பன், கவிஞர் நாச்சியப்பன், கவிஞர் மு பாலசுப்பிரமணியன், கவிஞர் கவிதை பித்தன், கவிஞர் அரசு மணிமேகலை, கவிஞர் நிர்மலா சுரேஷ், கவிஞர் பொன்மணி வைரமுத்து, கவிஞர் தி அறிவொளி, கவிஞர் வெற்றியழகன், கவிஞர் புதுமை வாணன், கவிஞர் மா செங்குட்டுவன், கவிஞர் கருவூர் கண்ணல், கவிஞர் அருண்மொழி. ஸோ இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் விருது 1990 பெற்றவர்கள். அதே மாதிரி 1991 சொல்லி எடுத்துக்கிற பட்சத்தில் கவிஞர் சாலை இளந்திரையன், பாவலர் பாலசுந்தரம், கவிஞர் கே அருணாச்சலம், கவிஞர் வல்லம் வேங்கடபடி, கவிஞர் சவுந்தரா கைலாசம், கவிஞர் லெலின் தங்கப்பா, 1991 விருது பெற்றவர்கள். கவிஞர் நீலமேனி, கவிஞர் தாக்கோ வேந்தன், கவிஞர் சிற்பி பாலசுப்பிரமணியம், கவிஞர் ராஜேந்திரன், தமிழ்நாடன், எழில் முதல்வன், சோதிதாசன், ஆலந்தூர் கோ மோகனரங்கன், ஆ பழனி, நன்னியூர் நாவரசன், இளந்துவன், குருவிக்கரம்பை சண்முகம், பணப்பாக்கம் சீதா, அமுத பாரதி, மரியதாசு, தமிழழகன், பெரி சிவனடியான். ஸோ இவர்கள் ஃபுல்லாமே 1991 பாவேந்தர் பாரதிதாசனுடைய விருது பெற்றவர்கள். 92 எடுத்துக்கிட்டோம்னா கவிஞர் முத்துராமலிங்கம், 93 புலவர் பே இளஞ்செழியன், 94 கவிஞர் கரு நாகராசன், 95 மறைமலையான், 96 ஈரா வைரமுத்து, 96 ஈரா வைரமுத்து. அதே மாதிரி பாருங்க 97 முனைவர் சரளா ராசகோபாலன், 98 முரசு நெடுமாறன், 99 முனைவர் சிலம்பொலி செல்லப்பன், பாவலர் மணிவேலன் 2000ஆம் ஆண்டு, கவிஞர் மணிமொழி 2001. அதே மாதிரி முனைவர் ச ராமர் இளங்கோ, பேராசிரியர் முனைவர் தட்சிணாமூர்த்தி 2003. 2004 பேராசிரியர் லே ராமநாதன். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க முனைவர் கா செல்லப்பன் 2006, முனைவர் கா செல்லப்பன் 2006. 2007 திருச்சி எம் வெங்கடச்சலம், கவிஞர் தமிழச்சி தங்கபாண்டியன் 2008, கவிஞர் தமிழ்தாசன் 2009, முனைவர் இரா இளவரசு 2010, ஏர்வாடி சு ராதாகிருஷ்ணன் 2011, பேராசிரியர் முனைவர் சோ கந்தசாமி 2012, முனைவர் ராதா செல்லப்பன் 2013 பாவேந்தர் பாரதிதாசன் விருது பெற்றவர்கள். அடுத்த விருது பார்த்தீங்கன்னா
திருவிக விருது. ஜெகசிற்பியான் திருவிக விருது பெற்ற ஆண்டு 1979 முதல்ல. நாரணதுரை கண்ணன் 80, பரந்தாமனார் 81, திருக்குறளாளர் வி முனுசாமி 82 பெறுகிறார். 82 பெறுகிறார். அதே மாதிரி பாருங்க 83 பன்மொழி புலவர் கா அப்பாத்துரையார், 84 கோவி மணிசேகரன், 85 டாக்டர் திருநாவுக்கரசு, 86 கவிஞர் கா ஷெரீப், 87 டாக்டர் நா சுப்பு ரெட்டியார், 88 மணவை முஸ்தபா, 89 டாக்டர் தமிழண்ணல். அதே மாதிரி 90 புலவர் கா கோவிந்தன், பேராசிரியர் ஞான சம்பந்தன். 1991 ராஜம் கிருஷ்ணன், 1992 பரமசிவானந்தம். முனைவர் தி முத்து கண்ணப்பர் என்பவர் 1993 திருவிக விருது பெற்றவர். புலவர் இரா இளங்குமரன் 1994, பேராசிரியர் ரத்தினம் 1995, பேராசிரியர் மா நன்னன் 1996, மா சம்பந்தன் 1997, புலவர் மருதவாணன் 98, கவிஞர் மன்னன் புதுச்சேரி 1999, பேராசிரியர் க சிவதம்பி இலங்கை 2000 ஆண்டு, முனைவர் ப ராமன் 2001, பேராசிரியர் தி கோபாலையர் 2002, முனைவர் மா குருசாமி பேராசிரியர் 2003 சரியா 2003. 2004 ஆண்டு முனைவர் ச அகத்தியலிங்கம் அவர்கள் பெற்றிருக்கிறார். அதே மாதிரி க திருநாவுக்கரசு எழுத்தாளர் 2006, முனைவர் த பெரியாண்டவன் 2007, முனைவர் அருளானந்தம் 2008, அண்ணாமலை என்ற இமயம் 2009, பேராசிரியர் ஐயாச்சாமி 2010, முனைவர் நா ஜெயப்பிரகாஷு 2011, பிரேமா நந்தகுமார் 2012, திரு அசோகமித்திரன் 2013, முனைவர் கரு நாகராஜன் 2014, சி கி வைத்தியநாதன் 2015, முனைவர் மறைமலை இலக்குவனார் 2016, வை பாலகுமாரன் 17, முனைவர் கு கணேசன் 18, முனைவர் சுந்தரராசன் 19, வி சாமி 2020 திருவிக விருது பெற்றவர்கள். அடுத்து முதல்ல இருக்கக்கூடிய டாபிக் நான் சொல்லியிருந்தேன், சாகித்ய அகாடமி விருது. ஸோ இது 1985 முதல்ல சாகித்ய அகாடமி விருது 1955 தமிழ் இன்பம். இந்த தமிழ் இன்பம் என்பது கட்டுரை. இதற்கு ராபி சேதுபிள்ளை அவர்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்றார். 1956 அலையோசை என்ற புதினத்திற்கு கல்கி கிருஷ்ணமூர்த்தி சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். கல்கி கிருஷ்ணமூர்த்தி சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். ஸோ அடுத்த மூன்றாவதாக பார்க்கக்கூடியது 1958 ஆண்டு சக்கரவர்த்தி திருமகள் சி ராஜகோபாலாச்சாரியா ராஜாஜி இதற்காக விருது பெற்றவர். 1961 அகல் விளக்கு. இந்த அகல் விளக்கு என்பது புதினம் மூவா அவர்கள் விருது பெற்றார். 1962 அக்கரை சீமையிலே பயண நூல் மீபா சோமசுந்தரம். 1963 வேங்கையின் மைந்தன். இது ஒரு புதினம், அகிலனுடைய படைப்பு. இந்த படைப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது 1963 பெறுகிறார்.
1965 ஸ்ரீ ராமானுஜம் வரலாற்று நூல் பி ஸ்ரீ ஆச்சாரியா எழுதி விருது பெற்றவர். 1966 வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு திறனாய்வு நூல் மாப்போ சிவஞானம் அவர்கள் எழுதியது. 1967 வீரர் உலகம் கட்டுரை நூல் கீவா ஜெகநாதனுக்கு சாகித்ய அகாடமி விருது. 1968 வெள்ளை பறவை கவிதை நூல் சீனிவாச ராகவன். 1969 பிசிராந்தையார் என்பது நாடக நூல் புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய படைப்பு. இதற்கு சாகித்ய அகாடமி விருது 1969 வழங்கப்பட்டது. 1970 அன்பளிப்பு, இது ஒரு சிறுகதை, கு அழகிரி சாமியின் படைப்பு. 1971 சமுதாய வீதி, நா பார்த்த சாரதியினுடைய புதினம். 1972 சில நேரங்களில் சில மனிதர்கள், ஜெயகாந்தனுடைய படைப்பு. சில நேரங்களில் சில மனிதர்கள். 1973 வேருக்கு நீர், ராஜம் கிருஷ்ணனுடைய புதினம். 1974 திருக்குறள் நீதி இலக்கியம் திறனாய்வு நூல் திருநாவுக்கரசினுடைய படைப்பு. 1975 தற்கால தமிழ் இலக்கியம் திறனாய்வு நூல் இரா தண்டாயுதம், இவருக்கு சாகித்ய அகாடமி விருது. 1977 குருதி புனல், இது ஒரு புதினம், இந்திரா பார்த்தசாரதி படைப்பு. 78 புது கவிதைகளின் தோற்றமும் வளர்ச்சியும் திறனாய்வு நூல் வள்ளிக்கண்ணன். 79 சக்தி வைத்தியம் சிறுகதை நூல் தி ஜானகிராமனுடைய படைப்பு. 1980 சேரமான் காதலி, இது ஒரு புதின நூல் கண்ணதாசனின் படைப்பு. புதிய உரைநடை திறனாய்வு நூல் மா ராமலிங்கம் அவருடைய படைப்பு. மா ராமலிங்கம் என்பவருடைய படைப்பு இது. மா ராமலிங்கம். அடுத்து பாருங்க, 1982 மணிக்கொடி காலம் திறனாய்வு நூல் பி எஸ் ராமையாவின் படைப்பு. 1983 பாரதி காலமும் கருத்தும் திறனாய்வு நூல் ரகுநாதன். 1984 ஒரு காவேரியை போல புதின நூல் லட்சுமி படைப்பு. 1985 கம்பன் புதிய பார்வை திறனாய்வு நூல் ஆசா ஞான சம்பந்தன். 1986 இலக்கியத்திற்கு ஓர் இயக்கம் சுப்பிரமணியம் திறனாய்வு நூல். 1987 இரவுக்கு முன் வருவது மாலை, இரவுக்கு முன் வருவது மாலை சிறுகதை நூல் ஆதவனுடைய படைப்பு. 1988 வாழும் வள்ளுவம் திறனாய்வு நூல் வாசை குழந்தைசாமியினுடைய படைப்பு. லாச ராமாமிர்தத்தினுடைய படைப்பு சிந்தா நதி, இது அவருடைய தன் வரலாறு நூல். 1989 சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். 1990 வேரில் பழுத்த பலா சு சமுத்திரம் அவருடைய சிறுகதை படைப்பு. கோபால்புரத்து மக்கள், இது புதினம் கி ராஜநாராயணனின் படைப்பு. 1991 சாகித்ய அகாடமி விருது பெற்றது. கோவி மணிசேகரனுடைய படைப்பு குற்றால குறிஞ்சி வரலாற்று புதினம். 1992 சாகித்ய அகாடமி விருது. எம்.வி. வெங்கட்ராமன் காதுகள் என்ற புதினத்திற்காக 1993 சாகித்ய அகாடமி விருது பெற்றார். பொன்னீலன் என்பவர் புதிய தரிசனங்கள் என்ற புதினத்திற்கு 1994 விருது பெற்றார். பிரபஞ்சன் என்பவர் வானம் வசப்படும் என்ற புதினத்திற்காக
1995 விருது பெற்றார். அசோகமித்திரன் அப்பாவின் சிநேகிதர், அசோகமித்திரன் என்பவர் அப்பாவின் சிநேகிதர் என்ற சிறுகதைக்காக 1996 விருது பெற்றார். அதே 1996 சாய்வு நாற்காலி என்ற புதினத்திற்காக தோப்பில் முகமது மீரான் விருது பெற்றார். 98 விசாரணை கமிஷன் என்ற புதினத்திற்காக சா கந்தசாமி 1998 சாகித்ய அகாடமி விருது பெற்றார். ஆலாபனை என்ற கவிதை தொகுப்பு அப்துல் ரகுமானின் படைப்பு 1999 விருது. தி.க. சிவசங்கரன் அவருடைய படைப்பு விமரிசனங்கள் மதிப்புரை பேட்டிகள் 2000 சாகித்ய அகாடமி விருது பெற்றது. சுதந்திர தாகம் என்ற புதினமானது சிசு செல்லப்பாவின் படைப்பு 2001 விருது. ஒரு கிராமத்து நதி புது கவிதை நூல் சிற்பி பாலசுப்ரத்தினுடைய படைப்பு 2002 சாகித்ய அகாடமி விருதானது பெற்றது. சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு 2002. ஸோ அதே இது பாருங்க, 2003 கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து, 2004 வணக்கம் வள்ளுவ கவிதை தொகுப்பு ஈரோடு தமிழன்பன், 2005 கல்மரம் திலகவதி நாவல், 2006 ஆகாயத்திற்கு அடுத்த வீடு புது கவிதை மு மேத்தா, 2007 இலையுதிர் காலம் புதினம் ஆசிரியர் நீல பத்மநாபன், 2008 மின்சார பூக்கள் மேலாண்மை பொன்னுச்சாமி, 2009 கையொப்பம் இது கவிதை தொகுப்பு புவியரசு படைப்பு, 2010 சூடிய பூ சுடர்க, சூடிய பூ சுடர்க நாஞ்சில் நாடன் என்பவர்களுடைய படைப்பு சிறுகதை. சு வெங்கடேசன் அவருடைய காவல் கோட்டம், காவல் கோட்டம் என்பது ஒரு நாவல். சு வெங்கடேசன் மதுரை பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர். இவர் 2011 சாகித்ய அகாடமி விருது பெற்றார். செல்வராஜ் என்பவர் தோல் என்ற நாவலுக்காக 2012 விருது. ஜேடி குரூஸ் கொர்க்கை என்ற நாவலுக்காக 2013 சாகித்ய அகாடமி விருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1997 1957 59 59 60 64 76 ஆகிய ஆண்டுகளில் இந்த சாகித்ய அகாடமி விருதானது வழங்கப்படவில்லை என்பது கூற்று. ஆகவே இந்த விருதுகள்ங்கிற இந்த டாப்பிக்கை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் சுபிக்குழுவை தொடர்பு கொள்ளுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றிட சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.